கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 22 நாம் வாசிக்கலாம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இப்ப இயேசப்பாவோட வாழ்க்கையில தீர்க்கதரிசிகள் என்னென்ன இயேசுவை குறித்து முன் அறிவித்தார்களோ எல்லா காரியங்களும் நிறைவேறும்படியாக அவருடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் நடத்தினதாக இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் சில காரியங்களை முன்னறிவித்திருக்கிறார். அந்த முன்னறிவித்த காரியங்களை நடைபெற செய்யும்படியாக, அந்த காரியங்களை செய்து முடிக்கும்படியாக சூழ்நிலைகளை கர்த்தர் இயேசப்பாவோட வாழ்க்கையில உருவாக்குகிறத நாம் பார்க்கிறோம். இது யோசேப்புக்கு தேவதூதர் சொப்பனத்துல காணப்பட்டு இயேசுவின் பிறப்பை குறித்து முன் அறிவிக்கிறதிலிருந்து இயேசப்பாவோட வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்களிலும் நாம் இதை பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கர்த்தர் இயேசுவை குறித்து என்னென்ன முன்னறிவித்தாரோ எல்லா காரியங்களையும் அவர் சரியாக சிலுவை மரணம் வரைக்கும் அவர் உயிர்த்தெழுதல் வரைக்கும் நிறைவேற்றி முடிக்கிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து முன்னறிவித்த காரியங்கள் எவ்வளவோ உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல அவர் சொல்லுகிறார், அவருடைய தீர்மானத்தின்படி நாம் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம் முன்குறிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் அநேக காரியங்களை முன் அறிவித்திருக்கிறார், உரைத்திருக்கிறார். தேவன் நமக்கு உரைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சரியாக அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்ய வல்லமையுள்ளவர் என்கிற விசுவாசம் நம் எல்லாருக்கும் காணப்பட வேண்டும். எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த காலங்களில் தமது குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று பார்க்கிறோம். இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அதற்கடுத்த காலகட்டங்களிலும் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் ஜனங்களை குறித்து முன் அறிவித்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசிகளின் மூலமாய் ஜனங்களுக்கு அவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி காலங்களில் தமது குமாரன் மூலமாய், அதாவது அவருடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் சகல காரியங்களையும் நமக்கு முன்னுரைத்திருக்கிறார். சகல காரியங்களையும் அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சகல காரியங்களையும் தமது குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றியிருக்கிறார். அப்ப இந்த காரியங்கள் என்னென்ன நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவன் என்னென்ன தமது குமாரன் மூலமாய் உரைத்திருக்கிறாரோ அந்த எல்லா காரியங்களும் நமது வேதாகமத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வேதத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி தான் எழுதியிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் இந்த வேதத்தின் மேல் உள்ள நம்முடைய வாஞ்சையும் வேதத்தின் மேல் உள்ள நம்முடைய விசுவாசமும் அதிகரிப்பதற்கு ஏது உண்டாகும். இப்ப வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும், தீர்க்கதரிசிகள் உரைத்திருக்கிற எல்லா காரியங்களும் அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, அது என்னுடைய வாழ்க்கைக்கும் தான் என்று நாம் எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய துவங்குகிறார். நம்ம சாராளுடைய விஷயத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாம் சாராளை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சாராளுக்கு தேவன் ஈசாக்கை வாக்குத்தத்தம் பண்ணினார், முன்னுரைத்தார். ஒரு காலகட்டத்திலே நான் உலகத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்று தேவன் முன் உரைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு என்ன முன் உரைத்தாரோ அதை செய்தருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். எப்படி? தாம் என்ன சொன்னாரோ அதன்படி சாராளுக்கு கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். தேவன் என்ன உரைத்தாரோ அதை சாராளுக்கு செய்தருளினார். அப்ப அதே தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். என்ன உரைத்தாரோ, தேவன் சாராளை குறித்து உரைத்த காரியத்தை எப்படி சாராளுக்கு செய்தருளினாரோ அப்படியே தேவன் நம்மை குறித்து என்னென்ன காரியங்களை நமக்கு முன் உரைத்திருக்கிறாரோ எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறதற்கு இன்றும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை சாராள் பெற்றாள் என்று பார்க்கிறோம். அப்ப தேவன் நமக்கு முன் உரைத்தாலும், தேவன் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கூறினாலும், நமக்கான காரியங்களை அவர் முன் அறிவித்தாலும், எல்லா காரியங்களும் நடக்கிறதற்கு அதன் காலம் ஒன்று உண்டு. அப்போ குறித்திருந்த காலத்தில் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்யத்தக்கதாக ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று உண்டு. அந்த காலம் வரும் வரை நாம் பொறுமையோட காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த குறித்த காலத்திலே சாராளுக்கு எப்படி ஒரு குமாரனை தந்திரளினாரோ அப்படியே குறித்த காலகட்டத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன முன் அறிவித்தாரோ, என்ன நம்மை பற்றி முன் உரைத்தாரோ எல்லா காரியங்களையும் அவர் செய்வார், அவர் செய்து முடிப்பார். இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சாராளுக்கு நீர் என்ன முன்னுரைத்தீரோ, ஏசப்பாவை குறித்து என்ன நீர் முன்னுரைத்தீரோ, தீர்க்கதரிசிகளின் மூலமாய் முன்னுரைத்தீரோ, அதை எல்லாவற்றையும் நீர் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடித்தீர். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார் என்று பார்க்கிறோம். அப்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில சொல்லியிருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தாவே நீர் செய்கிறதற்கு அந்த குறித்த நேரத்திலே எங்கள் மேலும் நீர் கடாட்சமாவீர் என்ற விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.